பூஜைக்கு இந்த புடவைய கட்டிட்டு வா. என்ன பாக்குற? இந்திராணி தான் உனக்கும் ரித்திகாவுக்கும் இந்த புடவைய கட்டிட்டு வர சொல்லி கொடுத்து விட்டா. சரிங்க அத்தை. ஆனா இது எதுக்கு? என்கிட்ட இருக்கிற புடவையே நான் கட்டிட்டு வந்திருப்பேனே. எதுக்கா? ஓ, நீ கிச்சன்ல அப்போ வேலையா இருந்தல்ல, அதான் உனக்கு தெரியல. பூஜையில கலந்துக்கிற பொண்ணுங்க சிகப்பு கலர் புடவைய கட்டிட்டு வரணும்னு சொல்லி ஐயர் தான் சொன்னாரு. அதனாலதான் இந்திராணி உனக்கும் ரித்திகாவுக்கும் இந்த புடவைய கொடுத்து விட்டுருக்கா. அப்போ ரித்திகாவும் கபிலனும் பேசினத நினைச்சு நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு தான் நான் இந்த பூஜையே பண்றேன். யாருக்கும் எந்த சங்கடமும் வராம இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நாங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம் அத்தை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. இவங்க எதுக்கு இப்படி பேசிட்டு போறாங்க? ஒருவேளை பூஜையில ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களோ? அது எப்படி இல்லாம இருக்கும்? இவங்க ஒன்னும் அவ்வளோ நல்லவங்க இல்லையே. ரித்திகா இந்த வீட்ல எதுல கம்ஃபர்டபுளா இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு ஏத்த மாமியார் கிடைச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல ரித்திகா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பா. கபிலா, ஏன்டா உன் அக்கா இப்படி பிடிவாதம் பிடிச்சு எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா? உன் அப்பாவுக்காக நான் தான் இந்த பூஜைக்கே ஏற்பாடு பண்ணேன். ஒரு பேச்சுக்கு இவகிட்ட பூஜை பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி பேசினா. ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளான் வச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. விடுங்கம்மா, அக்காவை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் அந்த சிவாவும் அயலியும் படுற வேலை. அதுங்க தான் அக்கா கிட்ட ஏதாவது பேசி ஏத்தி விட்டுருக்கணும். அதானே, நீ என்னைக்குப்பா உன் அக்காவை விட்டு கொடுத்திருக்க? அத்தை, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. இரு ரித்திகா, ஒருத்தன் எதுவும் பேசாம சாகடிக்கிறான், நீ என்ன பேசினாலும் எனக்கு பதறுது. சரி, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நாம எதுக்கு கண்டவங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? முக்கியமா வர வேண்டியது நாங்க தானே. அதான் வந்துட்டோம்ல. எங்களை வச்சே பூஜைய ஆரம்பிக்க சொல்லுங்க. அவங்க பொறுமையா வந்து கலந்துகிட்டோம். இப்போ நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? இரு, நானே சொல்றேன். ஐயரே சொல்லுங்கம்மா. டைம் வேற போயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க ரெடியாகி பொறுமையா வந்து பூஜையில கலந்துக்கட்டும். பூஜைக்கு முக்கியமானவங்க என் பையனும் மருமகளும் தானே. அதான் இவங்க 2 பேரும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக நாம வெயிட் பண்ணணும்? இவங்கள வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சாரி அண்ணே, சகப்பு புடவை என்கிட்ட இல்ல. நான் வேணா வேற புடவை மாத்திட்டு வரவா? கொஞ்சம் இரு. இத நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்ல அண்ணே, நான் தான் ஆணில பட்டு. போதும், நீ எதுக்காக இப்படி எல்லாம் சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
ஆணில மாட்டி கிழிஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது. இந்த வேலைய யாரு பாத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். மத்ததெல்லாம் நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன். வேண்டாம் அண்ணே, இத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம், விட்டுருங்களேன். நான் தான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா. ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. நல்ல நேரம் முடியற மாதிரி இருந்துச்சு, அதான் பூஜைய ஆரம்பிக்க சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சித்தி, நீங்க பண்ணா அது சரியாதான் இருக்கும். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்திகி பிரஜோதயாத். இந்தாங்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து கற்பூரத்தை பத்த வச்சு ஹோம தீபத்தை ஏத்துங்கோ. தீபாராதனை காட்டுங்கோ.